செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்து இந்தியாவுக்கு திரும்ப இருக்கிறார். கனடாவில் அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணம், பிரான்ஸ், ஜெர்மனியை அடுத்து கனடாவில் அவர் பேசிய ஒரு பேச்சு வாத பிரதிவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இந்தியாவை ஊழல் நாடு என்ற தோற்றத்திலிருந்து மாற்றுவோம், திறன்மிகு இந்தியா என்று உலகத்திற்கு காட்டுவோம் என்று கனடாவில் அங்கு குழுமியிருந்த இந்தியர்களிடையே அவர் உரையாற்றியிருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய அலங்கோலங்களை அகற்றுவோம், சுத்தப்படுத்துவோம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா அல்லது வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவின் புகழை குறைக்கிற மரபை மீறிய ஒரு செயலாக பார்க்கப்படுமா? விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் SV சேகர் அவர்கள், மூத்த பத்திரிகையாளரும் விமர்சகருமான விஜய் சங்கர் அவர்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திரு ER ஈஸ்வரன் அவர்கள். வணக்கம். ஜோதிமணி, உங்களுடைய கட்சி நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இன்னமும் அவர் தேர்தல் பிரச்சார மனநிலையிலே இருக்கிறார் சொல்லி. ஊழல் நாடு அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு இந்தியாவுக்கு, எனவே அந்த தோற்றத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. நோ மோர் ஸ்கேம் இந்தியா, இட் இஸ் ஸ்கில் இந்தியா அப்படின்னு அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையை தானே பேசியிருக்கிறார். இல்ல உண்மையா பொய்யாங்கிறதுக்கு நம்ம ரெண்டாவது வருவோம். ஃபர்ஸ்ட், ஒரு அரசியல்வாதிக்கும் ஸ்டேட்ஸ்மேனுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு பிரதம மந்திரிங்கிறவர் வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு தேர்தல் பிரச்சாரகரோ ஒரு கட்சியின் தலைவரோ கிடையாது. அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். நீங்க வந்து தேர்தல் காலங்கள்ல வந்து நம்ம பல விஷயம் எல்லா கட்சிகளும் ஒரு கட்சி இன்னொரு கட்சி தாக்கி பேசுறது இயல்புதான். எல்லா பிரதமரும் ஸ்டேட்ஸ்மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? பிரதமர் ஒரு பொலிட்டீஷியன், அவர் பேசின கருத்துல என்ன தவறு இருக்கு? இல்ல அப்படி கிடையாது. நீங்க பொலிட்டீஷியன்ங்கிறவங்க வாயில வந்தபடி பேசிட்டு போறவங்க தேர்தல் கூட்டத்துல, அததான் அவர் தேர்தல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பண்றாரு. ரெண்டாவது, நீங்க அவர் வெளிநாடு போய் பேசுறீங்க, வெளிநாட்டிலேயே தான் இருக்காரு அவர். தமிழ் இந்தியாவுக்கு வரவே இல்லை. இந்தியாவுக்கு வந்தாதான் நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம், நீங்க ஊழலை ஒழிக்கலாம், எல்லாம் பண்ண முடியும். வெளிநாட்டுல தான் இருக்காரு. 10 மாதங்கள்ல 2 மாதம் தான் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கு. நீங்க வெளிநாட்டிலே என்னென்ன கேப்ல 10 மாதங்கள்ல இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 10 மாதங்கள்ல இந்த மாதிரி டிவி அரங்கங்கள்ல நம்ம பேசுறோம். என்னைக்காவது ஒரு நாள் 10 மாதத்துல நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து ஊழலை ஒழிப்பதற்கான அஜெண்டாவை செட் பண்ணி நம்ம விவாதம் பண்ணி இருக்கிறோமா, இல்ல வளர்ச்சி செட் பண்ணி நம்ம விவாதம் பண்ணி இருக்கிறோமா, இல்ல வந்து நீங்க வந்து ஜாப் இன்கிரீஸ் பண்ணி நம்ம விவாதம் பண்ணி இருக்கிறோம்? 10 மாசத்துல எல்லா இடங்களிலுமே வெளிநாடுகள் அவர் மேற்கொள்ளக்கூடிய எல்லா சுற்றுப்பயணத்திலும் அவர் கடைசியாக பேசின ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா இந்த சுற்றுப்பயணத்துல கூட தொழிலதிபர்களை பார்த்து இந்தியாவில் முதலீடு செய்யவாங்க, கடந்த காலத்துல இருந்த சிரமங்கள் உங்களுக்கு இருக்காது, இந்தியாவை பத்தின பெர்செப்ஷனை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அதெல்லாம் ஜாப் கிரியேஷன் பண்ற வேலைன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து நீங்க ஒரு சிம்பிளா ஒரு பிரைம் மினிஸ்டர்ங்கறத தாண்டி ஒரு சிம்பிளா நான் இத சொல்றேன். அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட், நீங்க ஒரு நாட்டை தான் கொண்டு போய் நீங்க அங்க வந்து எஸ்டாப்லிஷ் பண்றீங்க. இப்போ இன்னைக்கு இந்தியாங்கிறது ஒரு ப்ராடக்ட். இந்தியாங்கிற ப்ராடக்ட்ல வந்து ஒரு இதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அப்ப வந்து நீங்க வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதா வந்து ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கோ ஒரு நல்ல ஒரு நல்ல மார்க்கெட்டிங் மேனேஜருக்கோ அழகா இருக்கு. அவருக்கு தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிறதுல இருக்கிற திறமை, தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிறதுல இருக்கிற அக்கறை ஒரு தேசத்தை மார்க்கெட் பண்றதுல இல்லைங்கிறதா எங்களுடைய ஆதங்கம். அப்படி போனாலும் அவர் இந்தியாவின் பிரதமர் அப்படின்ற முறையில தானே அவருக்கான கிராஃப் ஏறுது. நீங்க அண்மையில வந்த இந்தியா டுடே சர்வேல கூட நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு உலக அரங்கில் இந்தியாவின் பெருமை என்பது ஏறி இருக்கிறது, கூடி இருக்கிறது, செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு தானே புள்ளிவரம் சொல்லுங்க. இல்ல, புள்ளிவரங்கள் நாங்க எப்பவுமே டிஸ்பியூட் பண்றோம். நேத்து அவர் கனடால இருக்கிறப்ப கனடாவோட லீடிங் டெய்லி என்ன எழுது அப்படின்னா, இந்தியன் PM அண்ட் கான்ட்ரோவர்ஷியல் லீடர் விசிட்டட் கனடா. இதுதான் இதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நியூயார்க் டைம்ஸோட ஆர்டிகல் என்னன்னா, நீங்க வெளிநாடுன்னு சொல்றதுனால நான் சொல்றேன், நரேந்திர மோடி அவர்கள் வந்து நீங்க வந்து மத சகிப்புத்தன்மையுற்ற நாடாக இந்தியாவை மாத்துறாரு, எதிர்க்கட்சிகளை அனுசரிச்சு வந்து அவர்னால வந்து ஆட்சி செய்ய முடியாது, இந்தியாவை நிர்வகிக்க முடியாதுன்னு தான் நியூயார்க் டைம்ஸ் எழுது. மூணாவது ஒரு விஷயம் நான் சொன்னா, ஸ்கில் ஸ்கேம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்கேம் ஒழிக்கிறதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்காரு? நீங்க வந்து மூன்று முக்கியமான விஷயங்களை யூபிஐ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், நீங்க அவர் பேசின பேச்சில குறை சொல்ல முடியாது. இந்தியா குறை சொல்லணும்.
எப்படி குறை சொல்ல முடியாம இந்தியால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அடுத்தடுத்து மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கா இல்லையா? ஊழல் நாடு அப்படின்ற ஒரு பிம்பம் இந்தியாவுக்கு வெளிநாட்டுல இருக்கா இல்லையா? அவர் வெளிப்படையா பேசுறார் அப்படின்னு அதை பார்க்க முடியாது. இல்ல அப்படி பார்க்க முடியாது. நான் சொல்றேன், ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கு ஒரு இப்ப நீங்க வாஜ்பாய் அரசாங்கம் முடிஞ்சு மன்மோகன் சிங் பதவி ஏற்கிறார். கார்கில சவப்பெட்டியில ஊழல் நடக்குது. பிஜேபியோட பிஜேபியோட தேசிய தலைவர் கட்டுக்கட்டா வந்து பணத்தை வாங்குறாரு. இது இந்த மாதிரி ஒரு சூழல். இப்ப ஜிடிபி வந்து காங்கிரஸ் வந்து 9% விட்டுட்டு போன ஜிடிபி 4.5% வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் மன்மோகன் சிங் பதவி ஏற்கிறார். அவர் வெளிநாடுகள்ல போறப்ப இந்தியாவை எப்படி மார்க்கெட் பண்ணார் நம்ம யோசிப்போம். ஏன்னா அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், அவர் ஒரு பொருளாதார நிபுணர். அவர் வந்து இந்தியாவுடைய கட்டமைப்புகள் இருந்து இந்தியாவுடைய அவர் வர்றப்ப நமக்கு என்ன மதிப்பு வருதுன்னா, இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை திறந்தவர், இந்தியாவை உலக அரங்கில் நிறுத்தியவர் ஒரு புகழோட மன்மோகன் சிங் வர்றார். அப்ப இந்தியாவோட ஸ்ட்ரென்த் சொல்றாரு. எங்களுடைய நாடு வந்து யங் நேஷன், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, எங்களுக்கு திறமை இருக்குது, நாங்க ஐடி ரெவல்யூஷன் பண்ணிட்டேன்னு சொல்லி 9.6% growth மன்மோகன் சிங்கோ, வாஜ்பாயோ, நரசிம்மராவோ, ராஜீவ் காந்தியோ, இந்திரா காந்தியோ, மொரார்ஜி தேசாயோ, லால் பகதூர் சாஸ்திரியோ, நேருவோ வெளிநாடுகளில் இப்படி பேசல அப்படின்றது வாதத்துக்கு உண்மைனாலும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கான இமேஜ்ன்றது குறைந்திருந்த ஒரு நேரத்தில் அதை பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன் உங்கன்னா, ஒரு அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் போய் பேசுறாங்க, நாடாளுமன்றத்தில் இந்தியாவை பற்றி தவறாக பேசினார்னா தப்பு. இந்தியர்கள் அங்க கூடி இருக்கிற இந்திய வம்சாவளியினர்ட்ட இப்படி ஒரு கருத்தை சொல்றதுன்றது நல்ல விஷயம் தானே? இல்ல நீங்க வெளிநாட்டு மண்ணுங்கிறது தான் முக்கியம். நான் ரெண்டாவது திருப்பி சொல்ல வர்றேன், நீங்க சொன்ன பட்டியலிட்ட எந்த பிரதமர்களும் இவ்வளவு மலிவா வந்து நான் மார்க்கெட் பண்ணிக்கிட்டதே இல்ல. நீங்க இப்ப நீங்க என்ன நான் சொன்ன மன்மோகன் சிங் வந்து எவ்வளவு தூரம் growth கொண்டு வந்தாரு, அதுக்கு என்ன இந்தியாவுடைய நல்ல விஷயங்களை மார்க்கெட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவுக்கு கெட்ட பேர். இதே ஒபாமா அவர்கள் இங்க வந்தப்ப நரேந்திர மோடி ஆட்சியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவை பத்தி கெட்ட பேருங்கிறது நீங்க கிரியேட் பண்ற காங்கிரஸ் அவதூறுகளை பரப்புற ஒரு பகுதியா தான் இந்த கிரியேஷன் இருக்கு. ஒபாமா சொல்றார், உலகில் அனைத்து நாடுகளிலும் வறுமையில் இருந்து எடுத்தவர்களை விட இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் வறுமையில் இருந்து எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அதை நான் பாராட்டுகிறேன், இது உலகுக்கு ஒரு ரோல் மாடல். ஒபாமா இங்கே மோடி ஆட்சியில் வந்தப்ப சொல்லிட்டு போனார். அதற்கு முன்பு 10 வருஷம் ஆண்டது யாரு? காங்கிரஸ். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமா இன்னைக்கு இந்தியாவை வந்து காங்கிரஸ் விட்டுட்டு போயிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து வராங்க. இதெல்லாம் பாசிட்டிவ்னாலும் இந்தியாவின் மீதான ஊழல் புகார்கள் அப்படின்றது அரசியல் தலைமையில முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஊழல் உறைந்து கிடக்கிறது அப்படின்றது இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்ல, வெளிநாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கதானே செய்யுது. நான் அதே கேக்குறேன். இதே நரேந்திர மோடி அவர்கள் மீது அதானியும் நரேந்திர மோடியும் சேர்ந்து விவசாயிகளின் நிலத்தை அபகரித்து 25,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள் என்று 2G எழுதி அதே CAG வினோத் ராய் தான் எழுதினார். இன்னைக்கு நில அபகரிப்பு சட்டத்தை பாக்குறோம். குஜராத்தில் அதானிக்கு பிடுங்கி கொடுத்த நிலங்களை இன்று வந்து இந்தியாவெங்கும் பிடுங்கி கொடுக்க மோடி முயற்சி செய்கிறார். இதே கூட்டத்தில் நீங்க வெளிநாட்டு பிரச்சனையில வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து விதிசால பேசிக்கிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் ஸ்டீல் சைன் ஆகிற நேரத்துல கோவால ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா கூட யார் இருக்காரு? கௌதம் அதானி இருக்கார். ஏதாவது ஒரு மீட்டிங் நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணம் கௌதம் அதானி இல்லாம, நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லாம பயணம் நடக்குது, ஆனா அதானி இல்லாம ஏதாவது ஒரு பயணம் நடக்குதா? இது ஊழல் இல்லையா? நீங்க சொல்லுங்க. அதுக்கு எஸ்வி சேகர் தான் பதில் சொல்லணும். நான் எஸ்வி சேகர்கிட்ட கேட்கிறது, ஒரு தனி மனிதர்கள்ட்ட ஒரு உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு குடும்பத்துல சண்டை இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு போகிறப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மைனஸ பேசுறது இல்ல. அது வந்து ஒரு குடும்ப கௌரவம் அப்படின்ற ஒன்றுக்காக விருந்தாளிகிட்ட போய் சொந்த பிரச்சனையை பேசாத ஒரு போக்க பார்க்கிறோம். அது ஒரு நாட்டின் தலைவருக்கும் பொருந்தும் தானே? நீங்க சொல்றது வந்து நாங்க வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வேறொரு குடும்பத்திலேயோ வேற ஒரு புது விழாவுக்கோ போகும்போது அந்த குடும்ப விஷயத்தை பேசக்கூடாது. என்னுடைய பொண்ணு ஃபேமிலி வந்து அமெரிக்காவில் இருக்குது, என் தங்க ஃபேமிலி துபாயில் இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கள் குடும்பத்தில் அங்கே போனால் அதை பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இந்திய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே எல்லாருக்குமே வந்து அவர் பிரதம மந்திரி தான். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தவிர ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? முதல்ல ஊழலை ஒழிச்சதுனால தான் காங்கிரஸே ஒழிஞ்சது இந்த எலெக்ஷனில். இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் பேசும்போது ஒன்றுமே தொடர்ந்து மூச்சு விடாத பேசுறீங்க. எனக்கே மூச்சு அடிச்சு இல்லை போறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் நான் பேசும்போது நீங்கள் பேசாதீங்க. பேசிக் மேனர்ஸ் இதெல்லாம் எலெக்ஷன் இந்தியாவின் பிரதமர் இந்தியாவினுடைய தரத்தை உயர்த்தியிருக்கிறார். 120 கோடி மக்களுடைய பிரதிநிதியா போகிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியா போகிறாரு, காங்கிரசுடைய எதிர்ப்பாளரா போகிறாருன்னு பொருள் அல்ல. அங்க போகும்போது இந்தியாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரதமர், அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் நீங்க சொன்ன முந்தைய ஆட்சியாளர்கள் யார சொல்றாங்க? ஏன் நீங்க கோயிச்சுக்கிறீங்க? யார் திருட்டுத்தனம் பண்ணாங்களோ அவங்க தான் கோயிச்சுக்கணும். முந்தைய ஆட்சியாளர்கள் சொல்றது ஆப்வியஸ்லி யார் யாரா இருக்கலாமே. சேகர் வேற யார் இருக்கா? வாஜ்பாயா சொன்னாரு. இருக்கட்டும், முந்தைய ஆட்சியாளர் சொல்றது வாஜ்பாயா கோயிச்சுக்கல. இப்போ ஏன் கோயிச்சுக்கறாங்க? இவங்களுக்கு ABCD ஆதர்ஸ் போஃபஸ் கோல்கேட் என்ன இல்ல 26 எழுத்துக்கு உண்டான ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க.
புதுசா ஒண்ணும் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் வந்து ஊழலை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு கட்சின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. திருசேகர், காங்கிரஸ் வந்து ஊழல் புகாரை சுமந்து கொண்டிருக்கிறது, ஊழலுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படி நிலக்கரி ஊழல் இருந்து இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கூட அதை இந்திய மண்ணில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் பேசுவதற்கு யாருங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஒரு தலைவராக உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்தியன் பாஸ்போர்ட் தேர்தல் நேரத்தில் பேசுறதுக்கு பிறந்தவர்கள் கனடால போய் வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு இப்ப அந்த மாதிரி இருக்கவங்க இந்திய மக்கள் கிட்ட பேசலையா? அங்க நீங்க போய் பாத்துருக்கீங்களா? ஃபாரின்ல இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தான் காத்தால இருந்து இன்டர்நெட்ல பாக்குறான். இந்தியால இருந்து இதற்கு முன்னால் போன எந்த தலைவராவது இப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்காங்க? கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம இவருக்காருல மன்மோகன் சிங் பேசினதே இல்லை. அதனாலதான் 3ஆம் தடவை பேசும்போது பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க. அதாவது இது சாதாரண 80 வயசுல இருக்கிற ஒருத்தர் வாயை திறந்து பேசுறதே அதிகம். அவர் அமெரிக்கால போய் எப்படி ஒரு ஆபீஸ் கிளார்க் மாதிரி தான் நின்னாரு. இவர் என்ன சொன்னார்? மிஸ்டர் பராக் அப்படின்னாரு, இந்தியாவுடைய நீ உன் நாட்டுக்கு அதிபதினா நான் இந்த நாட்டுக்கு அதிபதி. அந்த புரோட்டோகால வந்து அதை மெயின்டைன் பண்ண அந்த நாட்டுல போய் உங்க நாட்டு எதிர்க்கட்சியை பத்தி தப்பா பேசுறீங்க. எங்க நாட்டு எதிர்க்கட்சிக்கிறீங்க? அந்த நம்ம நாட்டு மக்கள். நீங்க அந்த நாடு இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம். நம்ம சேர்ந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போனா அது அந்த நாடா இருந்தா நம்ம தானே பேசுறோம். அந்த நாட்டுக்காரங்களை கூட்டு ஒண்ணு பேசலையா? அந்த அங்க இருக்கக்கூடிய 2ஆம் தலைமுறை இளைஞர்களுக்கு, இந்திய வம்சாவளியினருக்கு இந்த மாதிரி பேச்சை யாரெல்லாம் ஊழல் தெரியணும். அப்ப இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினோம், எப்படி ஒரு ஊழல் பெருச்சாளிகளான இந்த நாடு இந்த 50 வருஷத்துல நாசமா போச்சுங்கிறத நாம சொன்னாதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். இன்னும் தேர்தல் பிரச்சார மோட்லயே இருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்டேட்ஸ்மனா ஒரு உயரல, தன்னை எல்லோருக்குமான தலைவரா காட்டிக்கொள்ள மறுக்கிறாரு. இன்னமும் ஒரு கட்சியின் பிரதிநிதியாவே தன்னை மனசுல வச்சிருக்காரு. அதனோட வெளிப்பாடு இதுன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் இன்னும் 20 வருஷம் வரவே முடியாத ஒரு வைத்தறிச்சல்ல பேசுற பேச்சு. இப்ப நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க எப்படி பேசணும்னு நான் சொல்லக்கூடாது. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். நீ இப்படி பேசணும், இந்த சட்டை போட்டுக்கணும், இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. இது எதுக்குன்னா ஆட தெரியாதவங்களுக்கு ஏதோ கூடம் கோணல்னு சொன்னாங்களே அந்த மாதிரி தான் இது. மோடி என்ன பேசினார், அவர் என்ன கொண்டு வந்திருக்கார், இது வரைக்கும் இல்லாத விஷயங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கார். இவங்க காங்கிரஸ்ல என்ன பண்ணல, எல்லாருக்கும் காலேஜ் பசங்களுக்கு மானியம் கொடுத்தாங்க. என்னாச்சு? ஏன் ஒருத்தருமே திருப்பி கட்டல? ஏன்னா யாருக்குமே வேலை கிடைக்கல. எப்படி கட்டுவாங்க? அது எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கடனை கொடுத்துட்டு எப்படி திருப்பி கட்டுவாங்க? எல்லா வீட்டிலுமே ஊழல். அது ஒரு வேற பிரச்சனை. திரு விஜய், அதெல்லாம் மொத்த பிரச்சனையில ஒண்ணு. நரேந்திர மோடியுடைய பயணம், சுற்றுப்பயணம் என்பது சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளுக்கு போறார். கனடாவுக்கு போயிருக்கிறார். இப்போ கடைசியாக போன நாடு உட்பட நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்றார். அதன் மூலமாக உலக முதலீட்டை இங்க கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறார். இந்தியாவை பற்றிய அபிப்பிராயத்தை அங்க நல்ல விதமா மாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறார். அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த பேச்சு ஒரு வாத பிரதிவாதத்தை உருவாக்குது. காங்கிரஸ் கடுமையா சொல்லுது. காங்கிரஸ் வந்து நாங்க எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அவர் போறாரோ அவர் போய் வர்ற இடங்களுக்கு நாங்களும் போய் இவரை பற்றி நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான போக்கா பார்க்கறீங்களா? அவர் உண்மையை பேசுறாருன்னு பார்க்கறதா? இல்ல, இதுல ஆரோக்கியமான போக்காங்கிறதுல ஒண்ணு, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் வந்து இப்போ மே 26 வந்துச்சுன்னா 1 வருஷம் முடிய போகுது. ஆனால் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் பேசுகிற மாதிரி தான் மோடி பேசிகிட்டு இருக்காரு. அந்த எலெக்ஷன் ரெட்டாரிக் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதை. இன்னொன்று, இந்தியாவின் கௌரவம் அது வந்து ஊழலை பற்றி பேசுவதா என்பது இது வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து ஊழலுக்காக இந்தியா அறியப்பட்டது மாதிரியே இங்கு நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வன்புணர்வு நிகழ்ச்சி நிர்பயா, அந்த ரேப் இன்சிடென்ட் வந்து அதை வந்து உலகம் முழுவதும் அதுலேயும் ஒரு கெட்ட பேர் இருக்குது இந்தியாவுக்கு. அந்த வந்து ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியை தடை பண்ணுறவங்க இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது. அந்த டாக்குமெண்ட்ரினா இந்தியாவின் பற்றி இருக்கிற அபிப்பிராயம் என்ன ஆகும், வெளி உலகத்தில் வந்து இங்கே இந்திய இளைஞர்களை பற்றியோ இந்தியாவில் இருக்கிற ஆண்களை பற்றியோ இந்தியாவை பற்றி இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் ஒரு தடை பண்ணாங்க. கருத்துரிமையை வந்து மீறி ஒரு தடை பண்ணாங்க. அவங்க போய் இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு வந்து ஊழல். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் வந்து 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து அவர் தான் வந்து ஊழலை கண்காணிக்கும் அதிகாரி. அரசு பொறுப்பில் இருப்பவர்கள், அமைச்சர்கள், இவர்கள் மீது ஊழல் இது வரும்போது அவர்கள் தான் நடவடிக்கை வேண்டும். சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இன்னும் 5 மாசமாக நியமிக்கல. ஊழலை பற்றி இவருக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல. இவங்க வந்து ஊழலுக்கு எதிராக பெரிய போராட்டத்தின் மூலமாக பயனடைந்த பெருங்கட்சி இது. அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இவர் வந்து யாருன்னா ஆர்டிஐ வந்து தகவல் அறியும் சட்டம் வச்சு தான் வந்து பல இடங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த சட்டத்தை வந்து அதுக்கான கமிஷனர் இன்னைக்கு வந்து 8 மாசமாச்சு, அதுக்கு இதுவரைக்கும் அப்பாயின்மெண்ட் நடக்கல. அப்போ வந்து அது ஒரு முக்கியமா ஊழல். லோக்பால நியமிக்கல, இதெல்லாம் சொல்றீங்க. ஆனால் வெளிநாட்டு மண்ணில போய் இதை பேசுறதே தப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, பேசுறது தப்பு இல்ல. பட் என்ன, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கிறதுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் மாதிரி கொடுக்குறாரு.
நான் ஊழலற்றதுன்னு அப்படின்னு. பட் என்னன்னா இவங்க எனக்கு அந்த முரண்பாடு தான் புரியல. இது வந்து நீ இதை பேசும்போது இந்தியாவோட பற்றிய ஒரு இமேஜ் வந்து கீழே அது வந்து ஒரு கீழான அபிப்பிராயம் ஏற்படாதா? இல்ல, வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது கலவரம் தொடர்பாக பிரச்சனைகள் அவர் மீதே புகார்கள் அப்படின்னு வரும்போது அவருக்கு விசா தரக்கூடாதுன்னு சொல்லி வெளிநாட்டு அதிபர்களுக்கு தூதரகங்களுக்கு இந்தியாவை சேர்ந்த 60 எம்பிக்கள் கடிதம் எழுதுறாங்க. அது வந்து இந்தியா உள் விவகாரத்தை நரேந்திர மோடியை நீங்க இங்க விமர்சிக்கிறது நியாயம், வெளிநாட்டு அதிபர் ஒருவர்கிட்ட வெளிநாட்டு அரசாங்கத்துக்கிட்ட அவரை அனுமதிக்காதீங்க அப்படின்னு கேட்கிறது எப்படி தப்போ அதே மாதிரி இதுவும் தப்புன்னு தான். பேசவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அவர் பேசுறது வந்து அவருடைய அவர் எடுத்த முடிவு அது. ஆனா இந்த ஊழல்ங்கிறத வந்து ஏதோ வந்து ஒரு அந்த கட்சியை சார்ந்த ஒரு விஷயமா மட்டுமே பார்க்கறதுக்கு இல்லை. காங்கிரஸ் முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, ஊழல் என்பது இந்த சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கிற ஒரு விஷயம். அது வந்து அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து இன்னும் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து 250 மெம்பர் கொண்ட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தான் எல்லாருமே முடிவு பண்ணுது. அதனால் என்னென்னா ஊழல் என்பதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேச்சுக்களால் வந்து ஒழிக்க முடியாது. இது வந்து எல்லா இடத்திலும் புரையோடி போயிருக்கிற ஒரு விஷயம். இது வந்து பேசக்கூடாது. ஒரு கவர்மெண்டோட இன்டென்ஷனை சொல்றாரு இல்லையா? நீங்க கடந்த ஆட்சியின் மேல அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. நீங்க 10 மாதத்துல எந்த புகாரும் இல்ல. இந்த ஊழலுக்கும் இந்த முதலீடுகளுக்கும் உள்ள சம்பந்தம் ஒன்று இருக்குல்ல. முதலீடுகள் வர்றது, மல்டிநேஷனல்ஸ் வர்றது, அதுக்கும் ஊழலுக்குமே ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. இந்த 2G ஊழலாக இருக்கட்டும், எந்த ஊழலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலிருந்து வரும் நிறுவனங்கள் இவர்களே வந்து ஊழலுக்கு வந்து ஒரு வழிவகுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. எல்லா ஊழல்களையும் இப்போ எடுத்து பாருங்க. அந்த குறிப்பிட்ட அந்த ஊழல்களுக்கு நான் போக விரும்பல இப்போ. ஆனால் எல்லா ஊழல்களுக்கும் இந்த முதலீடுகளுக்கும் இங்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் லிங்க் இருக்கு. யாருக்கு இங்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், அது எப்படி வாங்கப்படுகிறது அப்படிங்கிறத எப்படி தவிர்க்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. திரு ஈஸ்வரன், ஒரு நாட்டின் அதிபர் குடியரசுத் தலைவரோ பிரதமரோ போகிறதுன்றது அந்த நாட்டினுடைய பாசிட்டிவ் அம்சங்களை அந்த நாட்டோட பத்தி நல்ல ஷோகாஸ் பண்றதுக்காக போறாங்க. நாட்டினுடைய பாரம்பரியத்தை சொல்றது, கலாச்சார பரிமாற்றம், இது மாதிரியான பல விஷயங்களுக்காக அவங்க போறாங்கன்னு ஒரு பொருள். அப்படி போன கடந்த காலத்தில் போன எந்த பிரதமரும் குடியரசுத் தலைவரும் உள்நாட்டு அரசியலை, உள்நாட்டில் தங்களுடைய அரசியல் எதிரிகளை பற்றி வெளிநாட்டில் விமர்சனம் செஞ்சதில்லை. இப்படி போய் பண்றது அப்படின்றது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விமர்சனம் பண்றது, ஊழல் நிறைந்த இந்தியான்ற பேர் இந்தியாவுக்கு இருக்குன்னு பேசுறதுன்றது தனது நாட்டை நம்முடைய பிரதமர் ஒருவரே வெளிநாட்டு மண்ணில் தாழ்த்துறாருன்னு பொருளாகாதா? ஒரு விஷயம், எந்த நாடா எடுத்துக்கிட்டாலும் இந்திய பிரதமர்கள் அதிகமாக செல்லவில்லை என்பது உண்மை. இப்ப கனடாவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் 42 ஆண்டுகளிலே முதலிலே சென்று இருக்கிற இந்திய பிரதமர் இல்ல, அதுவே தவறு. 2010 போயிருக்கிறார், மன்மோகன் சிங் போயிருக்கிறார், அங்க ஒரு மாநாட்டுல பேசி இருக்கிறார். இப்போ வந்து அதை தவறா சொல்றதுன்றது ஒரு போக்கு இருக்கு. முதல் முறையாக நான் ஒரு படம் வர்றப்போ வந்து இந்திய வரலாற்றில் இல்லாத அப்படின்னு சொல்றது மாதிரி 42 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பயணம் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று உண்மைப்படி அது தவறு. மன்மோகன் சிங் 2010 போயிருக்காங்க. இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இவர் பேசுனதுல ஏதாவது பொய் பேசியிருக்காரா? எல்லா உண்மையும் பேசிட முடியுமா? அங்க பேசுனதுல ஏதாவது பொய் பேசியிருக்காரா? எல்லா உண்மையும் வெளிநாட்டு மண்ணில் போய் எல்லா உண்மையும் பேசிட முடியுமா? ஒரு நாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்க்க வேண்டும், அவர்களோடு நமக்கு ஆதாயமான ஒப்பந்தங்களை போட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பேசுகிறவர் உண்மை பேசுகிறார் என்பதை அந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும். நானே ஒரு இடத்துல போறேன்னு சொன்னா முதல்ல நான் உண்மையை பேசணும், அப்புறம் தான் வந்து ஒரு நாணயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க, என்னோட தொழில் செய்வாங்க. அப்படி வந்து அவருக்கு செல்லும் பொழுது இப்படி இருந்தது என்ற உண்மையை சொல்லாம, திரு ஈஸ்வரன், ஒரு கம்பெனியோட அதிபர் அங்க போறாரு, இன்னொரு கம்பெனியோட கொலாபரேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேக்ட் ஷீட் கொடுக்கிறது வேற. ஒரு நாட்டின் தலைவர், இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் அந்நிய மண்ணுக்கு போகும்போது தன் நாட்டினுடைய மற்ற கட்சியை, எதிர்கட்சியை, தலைவர்களை தப்பா சொல்றது அப்படின்ற ஒன்று சரியா? என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க நீங்க? ஒரு தொழிலதிபர் அவர் கம்பெனிக்காக போறாரு, இந்த நாட்டுக்காக இன்றைக்கு பிரதம மந்திரி போயிருக்கிறாரு. அவர் அங்க போகும்போது ஒரு கட்சியை பத்தி அவர் சொல்லல, எங்கள் நாடு இதுவரைக்கும் இப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து அங்க போய் இல்ல நாங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க, எங்க நாட்டுல இது வரைக்கும் ஊழலே நடந்தது கிடையாது, அதனால நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசினா, எனது ஆட்சியில் ஊழல் இல்லை, நீங்க வாங்க, உங்களுக்கு வந்து வெளிப்படையான நிர்வாகம் இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவா அழைப்புடுறது வேற. கடந்த காலத்துல எங்க இந்தியா மேல தப்பு இருந்தது, அலங்கோலமான ஆட்சியை மெஸ்அப் பண்ணிட்டு போயிட்டாங்க, நிர்வாகத்தை அலங்கோலப்படுத்திட்டு போயிட்டாங்க, நான் அதெல்லாம் சீர் செய்யறேன் அப்படின்னு பேசுறதுன்றது இந்திய மண்ணில் இங்க இருக்கக்கூடிய சிஐஐட்ட பேசலாம், ஃபிக்கிட்ட பேசலாம், இன்னொரு நாட்டுல போய் பேசுறதுன்றது ஒரு மரபு மீறின ஒன்றாகாதா? தப்பு இல்லையா? அதாவது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க பேசுவது உண்மைதான் அப்படின்னு எதிராளி வந்து புரிஞ்சுக்கணும்.
அப்படி பேசும்போது இப்ப இது வரைக்கும் ஊழல் இல்ல பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இவர் போய் சொல்லிதான் அங்க தெரியுமா இந்தியாவுல ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி? இவர் போய் சொல்லிதான் தெரியுமா? இது வரைக்கும் தெரியாதா உங்களுக்கு? இப்ப அதாவது காங்கிரஸ் பேச்சாளர்கிட்ட நான் கேட்கறதெல்லாம் இந்த ஓராண்டு காலம் ஆக போகுது. இப்ப நீங்க ஏதாவது துறையில ஊழல் நடந்திருந்தால் அதை பற்றி பேசுங்கள். இல்ல ஊழலே பண்ணல ஒரு பட்டியல் சொன்னார் இல்லையா? 2G ஊழல் நடந்த போது அந்த வழக்குல நடந்துட்டு இருக்கிற ஒரு வழக்கு இது. அந்த புகார் வர்றதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் தான் முதல் முறையாக இதுல பிரச்சனை இருக்கு, சிபிஐ விசாரிக்கணும், இது பத்தி துறை வாரியான விசாரணை நடக்கணும்ன்றதெல்லாம் அவங்க எழுதுறாங்க. சிவிசின்ற ஒரு போஸ்ட் நிரப்பப்படாம இருக்கு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட போஸ்ட் நிரப்பப்படாம இருக்கு, லோக்பால் அமைக்கப்படாம இருக்கு. ஊழல் இந்தியால ஒரு பிரச்சனை, ஊழலை ஒழிக்கிறதா முக்கியம். 10 ஆண்டுகள்ல 10 மாதத்துல என்ன பிரையாரிட்டி அது கொடுத்து? இதுல என்ன ஊழல் இருக்கு? நியமிக்கல அவ்வளவுதான். அது எப்படி ஊழல் ஆகும்? அப்புறம் யாரு டிலே process. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு வீட முன்னாடியே ஒருத்தன் குப்பையா போட்டனா அதை சரி பண்ணவே 6 மாசம் ஆகும். 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இது தமிழ்நாட்டுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சென்னை நகரத்துல மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு 10 மாதம் கமிஷனரை நியமிக்காம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கா இல்லையா முக்கியமே தவிர கமிஷனர் இருக்காரா இல்லையாங்கிறது பத்தி உங்களுக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டுல 25 தடவை மினிஸ்டர் மாத்திருக்காங்க, கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. அதாவது பதில் சொல்லலன்னா யார வேணா கேட்பீங்க, ஏதாவது பிரச்சனைனா எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஒரு வருஷத்துல ஏதாவது ஊழல் உண்டா? இல்ல அது இருக்காது சார். ஏதாவது துறையில ஊழல் உண்டா? அது இருக்காது. ஏன்னா இந்த எங்குமே நடக்காது. அரசாங்கமே பாலிசி பேரலிசிஸ்ல இருக்கு. அதாவது இப்ப என்னன்னா தமிழ்நாட்டை பத்தி சொல்றீங்க? இல்ல நான் இந்தியாவுக்குள்ள சொல்ல தமிழ்நாட்டை பற்றி சொல்றேன். இந்தியாவுல பேரலிசிஸ் இல்ல பேரலிசிஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ண கூடாது. அதாவது என்னன்னா ஸ்தம்பிச்சு போயிருக்குங்கிறதா உண்மை. இங்க எதுவுமே நடக்கல. ஏன்னா 250 பேர் கொண்டு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா பவரையும் வச்சுக்கிட்டு ஏன் நடக்கலன்னா எந்த ஃபைலும் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது விடுங்க, இன்னொரு பிரச்சனைக்கு நான் வரேன். ஊழல் மட்டும்தான் இந்தியாவில் பிரச்சனை. இந்தியாவில் ஒபாமா போனதுல இங்க வந்த வரைக்கும் நல்லா பேசினாரு. வெளியே போகும்போது என்ன பேசிட்டு போனாரு? ரிலீஜியஸ் ஹார்மனி, ப்ளூராலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லையா? மதவாதம் பிரச்சனை இல்லையா? மதவாதத்தினாலே ஆட்சிக்கு அதையே மதவாதம் தொடர்பான பிரச்சனைகள்லையும் அவர் பேசியிருக்கிறார். போன ஜெர்மனிக்கு போன 2 நாட்களுக்கு முன்னாடி பயணத்துல கூட இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டது. யார் பேசுறாங்க? நீங்க ஷேக் பண்ண முடியாது. மதச்சார்பின்மை ஷேக் பண்ணவங்க அப்படி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவங்களுக்கு மதச்சார்பின்மையை பத்தி பேசினாரா அப்படின்னு கேட்கிறீங்க. அவர் பேசினாரான்னு கேக்குறீங்க. அவர் ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை என்ஷூர் பண்ணுவேங்கிறார். ரிலிஜியஸ் ஃப்ரீடத்துக்கு யாரு த்ரெட் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் எந்த த்ரெட் இல்லன்னு ரீஅஷ்யூர் பண்றாரு இல்லையா? அத நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டீங்களா? 50 ஆண்டு காலமா இந்த இந்தியா மதச்சார்பின்மை உள்ள நாடாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் காரணம். 50 ஆண்டு காலமா அரசாங்கம் காரணம். மக்கள் எல்லா கிரெடிட்டும் இந்தியால மக்களுக்கு தான் போக வேண்டியது. அதுல ஒண்ணு மாற்று கருத்துக்கள். தொழில் வளர்ச்சியா இருந்தாலும் சரி, கல்வி வளர்ச்சியா இருந்தாலும் சரி, சமூக முன்னேற்றமா இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்கு தான் போக வேண்டியது. 50 ஆண்டு காலமாக இல்லாத பிரச்சனை இன்னைக்கு 10 மாதங்கள்ல ஏன் தலைவர் தாடு இதுக்கு மக்களை குறை சொல்வீங்களா நீங்க? இல்ல நான் 50 ஆண்டு கூட பார்க்கல. 1970கள் வரையில் இந்தியாவில் பேசப்பட்ட பிரச்சனைகள் ஊழல், விலைவாசி, வறுமை ஒழிப்பு, 80ல இந்த பிரச்சனைகளை யாரும் திசை திருப்பினது? பாபர் ஒரு கோவில் கட்டுவதை பிரச்சனையாக்குனது யாரு? அதுதான் இந்திய மக்கள். வேறொரு விவாதத்துக்கு வேற ஒரு தளத்துல மதச்சார்பற்ற ஒரு நாட்டை உருவாக்குவேன் செக்குலர் சொல்றதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அந்த இந்தியாவுடைய போக்கையே, அரசியல் போக்கையே திருப்பி அமைச்சது அந்த பாபரி மஸ்ஜித் அந்த இஷ்யூ. இது ஒரு தவறான இந்தியாவிலேயே மதச்சார்பின்மை என்பது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கொள்கையாக கொண்டதுதான் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். இதுதான் அடிப்படையாச்சு. வேற ஒரு விவாதத்துக்கு பத்தி பேசுறதுக்கு எந்த எதிர்கட்சிக்கு யோகிதை இல்லைன்னு சொல்றேன். மதச்சார்பின்மை உண்மையாக கடைபிடிப்பது பாரதிய ஜனதா மட்டும்தான். ஆமா, குஜராத்ல பார்த்தோம். என்ன குஜராத்ல பாத்தீங்க? 2000 பேர் கொல்லப்பட்ட போது மதச்சார்பின்மை சொல்லலாங்க. இந்தியாவிலே அதிகமான மத கலவரம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில். ஆமா, என்ன நீங்க எடுத்து பாருங்க. நீங்க எதிர்க்கட்சியில இருக்க நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. சாதாரணமா கூகுள்ல பார்க்கலாம். வளர்ச்சியும் ஊழலை பத்தி பேசுவோம். அதை பத்தி விட்டுருவோமே. எனக்கு வளர்ச்சியும் ஊழலை பத்தி பேசுவோம். மதவாதம் என்பது பிரச்சனை என்பது ஒபாமா சொல்லியிருக்காரு. இதே ஒபாமா தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் சொன்னேன். ஒபாமா
யாரு கடவுளா? சரி, அது நரேந்திர மோடி அங்கு கடவுளை செல்ல நீங்களே காமிக்கிறீங்க. ஒபாமா தான் பெரிய தலைவரை நீங்க காமிக்கிறீங்க. இல்ல நீங்க இவர் ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்ற அந்த வலையில் நான் விழ விரும்பல. ஏன்னா மதச்சார்பின்மைக்கு இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் மதச்சார்பற்றவர்கள் பிஜேபி பத்தி கவலைப்படுறாங்க. ஏன்னா பிஜேபி வந்து மதச்சார்பின்மைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அவர் சொன்ன இடத்துல இருந்து நான் அந்த தலைப்புல இருந்து ரொம்ப தூரம் விலகி போறோம். அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குதுல்ல, அதுவே தவறுங்கிறதா என்னுடைய வாதம். குஜராத் மாடல்ங்கிறது என்ன? நீ குஜராத் மாடல்ங்கிறது லட்சக்கணக்கான விவசாயிகள் நிலங்களை பிடுங்கி விலையேற்று அதானிக்கு வந்து கம்மி விலைக்கு கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ₹1 அதானி கொடுக்கிறார். 8 மாசம் கழிச்சு அதானி 850 ரூபாய்க்கு விற்கிறார். விவசாயிகள் தெருவில் நிற்கிறார். நரேந்திர மோடி வெளிநாட்டில் சென்று பேசியது, நரேந்திர மோடி வெளிநாட்டில் சென்று இந்தியாவுடைய ஊழல் கரையை நீக்குவோம் அப்படின்னு பேசினது ஏற்புடையதா அல்லது அரசியல் பேச்சா? ஜோதிமணி, இதுல 2 அம்சங்களை பார்க்கணும். நரேந்திர மோடி 43 நாட்கள் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு போறார். அங்க மக்கள் திரளா வந்து அவரை பார்க்கிறாங்க. ஆஸ்திரேலியால அவர் போய் பேசினா 17,000 பேர் வராங்க. அமெரிக்கால மேடிசன் ஸ்கொயர்ல வந்து பேசினா பல ஆயிரக்கணக்கானவர்கள் வர்றாங்க. கனடால பார்த்தாலும் 8,000 பேருக்கு மேல கூடுறாங்க. இது இந்தியாவோட பழைய பிரதமர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய மவுசு. குறிப்பா நேரு, ராஜீவ்காந்திக்கு பிறகு இவருக்கு இந்த அளவு கூட்டம் கூடுதுன்னு ஊடகங்கள் எழுதுறத பார்க்கிறோம். இது அங்க இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஒரு உற்சாகம் தர விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும், திரு ஈஸ்வரன் எழுப்பின ஒரு கேள்விக்கு நீங்க சொல்லணும். என்ன சொல்றார்? அவர் ஊழல் நாடு அப்படின்னு இருக்கிற கரை, அதை பற்றி மேடி பேசுறது எந்த வகையிலும் பொய்யான கருத்து இல்ல, ஏற்கனவே இருக்கிற கருத்துன்னு சொல்றார். அவர் கருத்துக்கு வாதம் சேர்க்கிறது மாதிரி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளை பட்டியல் போடுற ஒரு அமைப்பு இந்தியாவை 175 நாடுகளை பத்தி பட்டியல் போடுறப்ப ஊழல் நாடுகள் பட்டியலில் இந்தியா 85வது இடத்துல இருக்கு. இந்தியர்கள் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்ல, சிஏஜியோட ரிப்போர்ட்டோ அல்லது சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிற கேள்விகளோ உலகம் முழுக்க இன்னைக்கு பரவுகிறது. சோ ஏற்கனவே இருக்கிற ஒன்றை அவர் பேசுறதுல என்ன தப்புன்னு கேட்கல. அது கட்சிகளை தாண்டி விஜயசங்கர் வச்ச வாதத்துக்கு தான் நம்ம இங்க வரணும். ஏன்னா 84 இந்தியா மட்டுமே ஒரே ஊழல் நாடு அல்ல. அதுக்கு முன்னாடி 84 பேர் இருக்காங்க, பின்னாடி 85ல இருந்து தொடங்கி இருக்கு. இந்திய பிரதமருக்கு இந்தியா பத்தி தானே அதான் சொல்ல வர்றேன். ஊழல்ங்கிறது ஒரு பினாமினாவா இருக்கு. நீங்க சொன்னீங்க கோல் அப்படின்னு. கோல் வந்து நீங்க ஒரு கோலை படிக்கிற மனச்சாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட் தெளிவா அப்சர்வ் பண்ணுது. நீங்க வந்து விபி சிங் கவர்மெண்ட்ல இருந்து, அதுக்கு முன்னாடி இந்த ஜனதா கவர்மெண்ட்ல இருந்து, நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருந்து, வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்து, கடைசி கவர்மெண்ட் வரைக்கும் மொத்தமா ஒரு 20 வருஷத்தை கோல்ல வந்து ஊழல் இண்டிக் பண்றாங்க. ஆனா ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனா காங்கிரஸ் மட்டும் எடுக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அலாட் பண்ண கோல்ல தான் 4 கோல் பிளாக் தவிர வேற எதுவுமே தோண்டப்படல. சோ என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஊழல்ங்கிறது ஒரு நாட்டுடைய ஒரு பொருளாதாரத்துடைய ஒரு அமைப்புடைய ஒரு அம்சமா இருக்கு. அது ஒரு கட்சியினுடைய ஒரு அம்சமா பொய்யா மாத்துறதோட விளைவு தான் போன டைம் மோடி அவர்களுடைய வெற்றி. அதை நீங்க எப்படி சால்வ் பண்றது, அது யார் அதை பத்தி பேசுறதுக்கு அருகதை உள்ளவர் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு உண்மையாவே ஒரு முயற்சி எடுத்தவர். நீங்க வந்து இதே வந்து தொழில்நுட்பத்தை ஏன் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார் அப்படின்னா, அன்னைக்கு ராஜீவ்காந்திக்கு வந்து 346 பேர் மெஜாரிட்டி இருந்தது. ஆனா ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் வேணும்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா, நீங்க டெல்லியிலையும் சென்னைகளிலும் பணம் செலவானா ஊழல் அதிகமாகும். இதுவே லோக்கல் பஞ்சாயத்துல பணம் செலவானா ஊழல் குறையும்ங்கிறது. ஆனா அன்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் எல்லாரும் எதிர்த்தாங்க. பிஜேபி ரொம்ப வெகுமெண்டா எடுத்தது, எல்லா கட்சியும் எதிர்த்தாங்க. ரெண்டாவது அதே மாதிரி டெக்னாலஜி வந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஐ வந்து நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நெட் மூலமா அனுப்ப முடியுது. 2G எல்லாம் அப்படிதான் வந்தது. இல்ல நான் அதான் வர்றேன். இப்போ நீங்க வந்து அந்த டெக்னாலஜி வரப்ப இல்ல ஒரு நிமிஷம் இல்ல புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு டெக்னாலஜி வந்தா டீசென்ட்ரலைஸ்ட் ஆர்டிஐ வந்து காங்கிரஸ் கொண்டு வர்றாங்க. ஏன்னா அப்ப சில விவாதங்கள் நடக்குது. இந்த மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு வந்தா யாராவது வந்து கேட்பாங்களே. 3 மிகப்பெரிய ஊழல்கள் கடந்த 10 ஆண்டுகள் நடந்த 3 மிகப்பெரிய ஊழல்கள் நீதிமன்றத்தால் குட்டப்பட்ட விஷயம். அது இறுதி நிலைக்கு தீர்ப்புல வராம இருக்கலாம். ஆனால் அந்த நடவடிக்கைகள் எடுத்த நடவடிக்கை தப்பு நீதிமன்றம் தலையிட்டு கேன்சல் பண்றாங்க. 2G லைசன்ஸ்னாலும் சரி, கோல் பிளாக் அலகேஷனாலும் சரி, காமன்வெல்த் ஊழல், 2G, இந்த கோல் நிலக்கரி சுரங்கம், இது மாதிரியான ஊழல்கள்ல காங்கிரஸ் அரசின் மீது புகார் இருக்கு. அந்த புகார் என்பது சர்வதேச அளவில் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றா இருக்கு. இவர் பேசலன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு, வெளிநாட்டு மக்களுக்கு தெரியாதா? இல்ல, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து மீடியா ஓபனா இருக்கு. அதனால நீங்க வந்து உலகத்துல எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து 2G பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, அதை ஒத்துக்கிச்சு. காமன்வெல்த்துக்கு நடவடிக்கை. கோலை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசாங்கங்களையும் அது இண்டிக் பண்ணுது. ஏன்னா அது ஒரு பாலிசியோட பிரச்சனை. அதனாலதான் அதுல யார் இதுவரைக்கும் தண்டனை அடையாம இருக்காங்க. கோல்ல யார் மேல எஃப்ஐஆர் பெரிய லெவல்ல போட முடியாத காரணம் அது நம்ம நினைக்கிற பாயிண்ட்ல ஊழல் அல்ல, அது ஒரு பாலிசி ப்ராப்ளம். இதே நரேந்திர மோடி அவர்கள் நான் அதானிக்கு ஏன் பேசுறேன்னு கேக்குறேன். அங்கதான் ஊழல் நான் சொல்றேன். அதாவது லோகாயுக்தா
லோகாயுக்தா ஒண்ணு வராம வந்து குஜராத் வந்து ரொம்ப கடுமையா உச்சநீதிமன்ற விமர்சனம் பண்ணாரு. ஆனா அவர் வந்து லோகாயுக்தாவை காலி பண்றாரு. காலி பண்ணி தான் அங்க ஊழல் நடக்கிறது தெரியாம மறைக்கிறார். ஏன்னா அங்க ஊழல் வந்து லேண்டில் நடக்குது. விவசாயிகள் வந்து கடுமையா மிரட்டி லேண்ட புடுங்குறாங்க. இன்னைக்கு நிலாபகரி சட்டத்தை மோடி வந்து கொண்டு வந்து அந்த ஒரு வருஷத்துல மத்திய அரசாங்கத்தோட இத பத்தி பேசுங்க. ஒரு வருஷத்துல என்ன வந்து சொல்லுங்க. குஜராத் பேசுறேன். நான் பேசுறேன். குஜராத் மாடலை தான் அவர் விரிவுபடுத்துறார். குஜராத் மாடல் விசாரிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப ஊழல் வெளியில் தெரியாது. கௌதம் அதானியை கூட்டிக்கிட்டு 6300 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தப்ப உலகில் உள்ள அனைத்து மீடியாக்களும் மோடியை பத்தி தவறா எழுதுனாங்களா இல்லையா? அப்ப மோடிக்கு எங்க கிரெடிபிலிட்டி இருக்குது நீங்க சொல்லுங்க. சேகர், இதுல இன்னொரு அம்சம் பார்க்கணும். அது ஊழல் அப்படின்றது சின்ன கட்சி பெரிய கட்சி இல்ல, தேசிய கட்சி மாநில கட்சின்னு இல்லாம எல்லா கட்சியிலும் யாராவது சிலர் ஊழல்வாதிகளா இருக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்தா அதனுடைய ஆட்சி காலத்துல வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தப்ப அதனுடைய அகில இந்திய தலைவராக இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறது மாதிரி அன்னைக்கு இருந்த பங்காரு லட்சுமணன் கையில பணம் வாங்கினது ஒருத்தர்கிட்ட வாங்கி அது வந்து வீடியோல பதிவாகி அதுக்காக ராஜினாமா செஞ்சுட்டு போனார். எடியூரப்பா முதலமைச்சரா இருந்தவர், அவர் கைதானார். அவர் ரிலீஸ் ஆயிட்டார்ல, பிறகு ரிலீஸ் ஆனார். இல்ல அவருடைய ரெட்டி பிரதர்ஸ், அவருடைய கர்நாடக ஆட்சியில் இருந்த ரெட்டி பிரதர்ஸ் மேல பிஜேபி ஆட்சி காலத்துல வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே சவப்பெட்டி ஊழல், ராணுவ கிடங்குகள், மற்ற ஆயுத பேர ஊழல் அப்படின்ற புகார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா, நரேந்திர மோடி ஆட்சியில கடந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு பேசுறதுன்றது ஊழலை காங்கிரசுக்கு மட்டும் சுருக்கிற முடியுமா? மற்ற கட்சிகளுக்கு 99.9% காங்கிரசுக்கும் பாக்கி 0.1% ஏங்க நீங்க கொஞ்சம் இருங்க. முதல்ல ராகுல் காந்தி எங்க போயிட்டு வந்தாரு கண்டுபிடிங்க. நீங்க அப்புறம் இதெல்லாம் பேசலாம். ஒரு நிமிஷம் இருங்க. உலகத்துக்கே தெரியாத விஷயம் ராகுல் காந்தி எங்க போயிட்டு வந்தாரு. இத்தனை பேர் 8000 பேர் நடுவுல பேசிருக்காரு. அவர் ஒன்னும் பேங்காக் போயிட்டு வரல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பேங்காக் எதுக்கு போறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு நரேந்திர மோடியை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் இல்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி. சும்மா நீங்க அப்படிதான் எல்லாம் என்ன விதைகள்லாம் கொண்டு வந்து கத்திரிக்காயில இருந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு உள்ள முகம் கொடுத்து பேச முடியுதா? பிரைம் மினிஸ்டர் விவசாயிகளை மீட் பண்றாரு. பில்ல வித்ரா பண்றாரு. டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் குதிக்காதீங்க? உங்களுக்கு இன்னும் 20 வருஷம் ஆட்சி கிடையாது. ஆட்சி கிடையாதுங்க. நல்லா கத்துங்க. ஆட்சி கிடையாது. 50 ஆண்டுகளாக ஆண்ட எங்களை உண்மையை யார் பேசினாலும், அது உள்நாட்டுல பேசினாலும் வெளிநாட்டுல பேசினாலும் உண்மைதான். அதனால கசக்கிறதுனால பேசுறீங்களா? கொதிக்குது. கசக்குங்கிறது இல்ல. இஷ்யூ என்னன்னா, நீங்க எந்த இடத்துல பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்கேம் இல்லாத கவர்மெண்ட், ஸ்கில் கவர்மெண்ட் அப்படிங்கிறீங்க. ஸ்கில்லுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்கில்ங்கிறது எதுக்கு? வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு. நில அபகரிப்பு சட்டத்தின் மூலமா 50 கோடி விவசாயிகளுக்கு வேலை போச்சு. 100 நாள் வேலை எடுத்தது மூலமா கூலி தொழிலாளர்களுக்கு வேலை போச்சு. லேபர் ரைட்ஸ் எடுத்தது மூலமா லேபர்களுக்கு பாதுகாப்பு. கல்வி கடன் ரத்து செய்யறது மூலமா பசங்க படிக்கவே இல்லை. ஸ்கில் இன்னைக்கு இவங்க வந்த அப்புறம் தான் சாஃப்ட்வேர்ல வந்து 25,000 பேரை டாடா கம்பெனி லே ஆஃப் பண்றாங்க. இவங்க வந்து ஒரே நிமிஷம். இண்டஸ்ட்ரியல் குரோத் வந்து இல்ல, இண்டஸ்ட்ரியல் குரோத் வந்து இந்த 3வது குவார்டர்ல காங்கிரஸ் இருந்தப்ப 1.78 lakhs. இல்ல தனியா பேசலாம். அது வளர்ச்சி வரலன்றீங்க, அவ்வளவுதானே. வளர்ச்சி வரல. நரேந்திர மோடி ஆட்சி வளர்ச்சி வரலன்றீங்க. அது இன்னொரு விவாதம். வேலை நடந்தா தான் உங்களுக்கு ஊழல் நடக்கும். வேலையே நடக்காதப்ப ஊழல் எப்படி நடக்கும்? சேகர், வெளிநாட்டுல போய் பேசுறது அப்படின்ற ஒன்று, அவர் ஒரு கட்சியின் தலைவர் நல்லா பேசிட்டாங்களா? அவங்களே ஒரு கட்சி நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்லா பேசுங்க. பிரமாதக சூப்பர்ங்க. பிரமாதக பேசுறீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கே வர முடியாது. திரு சேகர், அவங்க ஆட்சிக்கு வர்றத பத்தி அவங்க கவலைப்படட்டும். நம்ம விவாதத்துக்கு தீர்மானம் சொல்லிட்டாங்க. டெல்லில உங்களை ஒளிச்சாங்க 8 மாசத்துல. அதாவது இப்ப அவஸ்தைப்படுறாங்க தான் ஜனங்க. சரி, இப்ப உங்களோட செகண்ட் அவஸ்தைப்படுறாங்க. அவர் நரேந்திர மோடி போறார் அப்படின்னு சொன்னா ஒரு இந்தியாவின் பிரதிநிதி போகிறாருன்னு பொருள். அவர் அங்க போய் ஒரு கட்சிக்காரர் மாதிரி பேசுறது நீங்க ஒரு தவறான ஒரு இது. நீங்க ஒன்னும் பிரதமர் ஆகல இது வரைக்கும். இதை பற்றி பேசுவதற்கு முன்னாள் பிரதமர்களுக்கோ அடுத்து பிரதமர் ஆக போனா யாராவது இவர்தான் பேசணும். நமக்கு இங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு அவர் எப்படி பேசணும்? நான் இந்த ஸ்டுடியோல உட்காந்துருக்கேன், அந்த லைட் அப்படி திரும்பி இருக்கணும், அந்த கேமரா அப்படி திரும்பி இருக்கணும். நான் இங்க பேசக்கூடாது. ஐ ஷுட் பி டெக்னிக்கலி குவாலிஃபைடா இருக்கணும். ஒரு நிமிஷம். யாரு வேணா எதை வேண்டுமானாலும் பேசுவது பேர் விமர்சனம் அல்ல. ஒரு நிமிஷம். பிரதமர் வந்து எப்படி பேசணும்? ராகுல் காந்தி நீங்க எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? ராகுல் காந்தி கட்சியோட துணைத் தலைவர், பிரதமர் ஆகல. ஏன் நீங்க கேக்குறீங்க? எங்க போனா தெரியல. அவரை பத்தி பேசுறது எங்க போனோம்? ஒழுங்கா பாஸ்போர்ட் காமிச்சு டெய்லி போட்டோ. அவங்க தானே கவலைப்படணும். ஏன் நீங்க ஒரு
பேசும்போது இல்ல நான் என்ன சொல்ல வரேன், காரணம் எங்க கிட்ட தான் வந்து கேக்குறீங்க. இல்ல திரு பேசுற அரசியல் தார்மீக உரிமை ஏன் வருகிறதுனா, அவர் ஒரு கட்சியின் துணைத் தலைவரா இருக்கிறாரு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறார், பொது வாழ்க்கையில் இருக்கிறார், அவருடைய செயல் விமர்சனத்துக்கு ஆளாகுது. அது மாதிரிதான் ஒரு பிரதமரா இருக்கக்கூடியவர் அங்க போய் பேசும்போது கட்சியின் தலைவரா பேசுறாரு. 100% சரியான முறையில் தான் பேசியிருக்கிறார். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அவர் கூச்சப்பட்டுக்கிட்டோ ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஒண்ணும் ஊழல் பண்ணல. நீங்க இந்த ஊழல் நாடுன்னு சொல்றீங்க, ஊழல் நாடுன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதையெல்லாம் மாற்றி காட்டுவோம். எங்க கிட்ட 80 லட்சம் வேலை வாய்ப்பு எங்க இருக்கிறதுக்காக 160 கோடி கைகள் இருக்கிறது, மேக் இன் இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. வரார் பாசிட்டிவ் ஸ்பீக்கிங், அதாவது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையை சொல்லாம எங்க ஊரை மாதிரி ஒரு நல்ல ஊர் உண்டா அப்படின்னா அவனுக்கு தெரியும். நமக்கு மேல இன்டர்நெட்ல அவன் பாக்குறான், டெய்லி எல்லாம் தெரியுது. அதுவும் நம் நாட்டு மக்கள் அங்க போய் வேலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட நம் நாட்டு மக்களுக்கு நம்முடைய பிரதமராக தான் போய் பேசுறாரு. என்ன பிரச்சனைனா, முதலீட்டை ஈர்ப்பதற்கு தான் வந்து ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க. முதலீட்டை ஈர்ப்பதற்கு வேற பல விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து வறுமை இருக்கிறது, இங்க பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த கான்டெக்ட்ல தான் மதவாதத்தை பத்தி பேசுறோம். ஏன் ஒபாமா வந்து சொன்னது வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னாரு? ஒரு ரிலிஜியஸ் ஹார்மனி இல்லாத சொசைட்டில வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையை பண்ணிட்டு இந்த 9 மாசத்துல இவங்க வந்து டெவலப்மெண்ட் பத்தி பேசினாங்களா, இல்ல அவன் கன்வெர்ட் பண்ணா இவன் வந்து இத்தனை குழந்தைங்க பெத்துக்கணும், இந்த பிரச்சனைகள் தானே பேசிட்டு இருந்தாங்க. அது கடந்த காலத்துல பேப்பர் வாங்கி நம்மளே ஹெட்லைன்ஸே பார்த்துட்டு அதுக்கு மேல தெரியாது. இத தாண்டி எத்தனையோ விஷயங்கள். எனக்கு என்ன எஸ்வி சேகர் வந்து இன்னைக்கு வந்து டிராமா டயலாக் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அது கூட பேசலையா? இல்ல நாங்க அதோட நீங்க ஒரு பத்திரிகையாளர் மாதிரி கூட பேசல. டிராமா டயலாக் எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, நான் பேசுறேன். எனக்கு ஆடியன்ஸ் பாத்துக்கலாம். டோன்ட் டாக் என் டிராமா பத்தி பேசுறதுக்குலாம் நீங்க ஒரு ஸ்டேஜ் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் இல்ல. நீங்க எல்லாரும் கிண்டலையே முடிச்சிரீங்க. நீங்க அப்படி கிண்டல் பண்ண மாதிரி நீங்க பேசுறீங்க. என்னை பண்றப்ப அது உங்களுக்கு சரியா எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. நீங்க என்ன செல்வ சேர்ந்துக்கிறீங்க? சிவிசி அப்பாயின்ட்மென்ட் இல்லங்கிறது வந்து டிராமா டயலாக். நீங்க ஒரு இடத்துல நாகரிகத்தை நழுவு விட்டீங்கன்னா அதுக்கான கான்சிக்வென்ஸ் நீங்க சொல்லக்கூடாது. அதனால நாகரிகத்தை பத்தி நீங்க தான் பேசுறீங்க. சூப்பரா இருக்கு. திரு விஜயசங்கர், கடந்த காலத்துல நேரு பிரதமராக இருக்கும்போது இந்தியாவிலிருந்து ஒருத்தர் போகிறார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து ஒருவர் படிக்க சென்றாலும் தொழில் செய்ய சென்றாலும் அவங்க வந்து இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்த பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ இரு நாட்டு உறவு அப்படின்றது வந்து கலாச்சார பரிமாற்றம், கல்வி பரிமாற்றம், கலை தொடர்பான பரிமாற்றம், இதெல்லாம் இருந்தது. பிசினஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்டா இருந்தது. இன்னைக்கு பொருளாதார நலன் அப்படின்ற ஒன்றுதான் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிறதாகவும் இரண்டு நாட்டு உறவை தீர்மானிக்கிறதா மாறின ஒரு சூழல்ல அந்த நாட்டு முதலீட்டாளர்கள்ட்ட ஒரு உற்சாகம் தர்றதுக்கு, நம்பிக்கை தரக்கூடிய வகையில பேசுற ஒரு பேச்ச, ஒரு அரசியல் பேச்சை அப்படி பார்க்க முடியும். இல்ல, நம்பிக்கை தருவதற்கு இந்த ஊழல் மட்டும் எனக்கு என்ன, ஊழல் என்பது முக்கியமான பிரச்சனை. இது இருந்திருக்கிறது காங்கிரஸ் பீரியட்ல இருந்து. ஊழல்ங்கிறது பெரிய பிரச்சனை. அதற்கு மேலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த நாட்டில்ங்கிறத நான் சொல்றேன். அந்த ஒரு அஷூரன்ஸ் மட்டும் பத்தாது. எனக்கு இந்த நாட்டில் வந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். மதவாதம் பேசுறதுக்கான இதுக்கு என்ன, ஒபாமா, நான் ஏன் ஒபாமா கோட் பண்றீங்க? ஒபாமா போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? அதோட அர்த்தம் என்னன்னா, ரிலீஜியஸ் ஹார்மனி மெயின்டைன் பண்ணுங்க, ப்ளூராலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு பின்னாடி உண்மையான அர்த்தம் என்னன்னா, அதுவும் முக்கியம். ஒரு நாட்டில் முதலீட்டாளர்கள் வரும்போது அங்க வந்து மத சண்டை, ஜாதி சண்டைன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து முதலீடு பண்ண மாட்டான். இன்னொன்று, இந்த முதலீடு கொண்டு வரதுங்கிறதே ஒரு வளர்ச்சிங்கிறத பத்தி பேசுறதுலேயே பிரச்சனை இருக்கு. இவ்வளவுதான் கோடி கோடியான முதலீடு வந்தாலும் தொழில், அதாவது நீங்க வந்து ஒரு இடத்துல எத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்குகிறது ஒரு பிரச்சனையை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. முதலீடு மட்டும்தான் பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கோம். இருக்கிறோடனே வேலை வாய்ப்பு கிடைப்பது கூட இன்று ஒரு பாதுகாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கணும். அதெல்லாம் பேசாம நீ வந்து ஊழல் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற, அதுதான் பிரச்சனை. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஊழல் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஊழல் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எதிரொலிச்சது ஊழல் தான். முதலீட்டாளர்களுக்கு இன்னும் சில அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. அதை பத்தி பேசணும். தொழிலாளர் நல சட்டத்தை திருத்தினாரு. அது என்னன்னா, ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி. எந்த நேரத்தில் எந்த முதலாளி வந்தா முன்னாடி இருந்து தொழிலாளர்களுக்கு இருந்த எல்லா பாதுகாப்புகளும் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் பேசியிருக்கணும். நான் அதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா இந்தியாவில் ஓட்டு வாங்க முடியாது. இல்ல, அவர் வந்து இதே பேசுறாரு. லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங்ன்றது வெளிப்படையா அங்கேயும் பேசியிருக்காரு. அங்க பேசுறாரு. ஆனா எனக்கு என்னன்னா, ஊழல் மட்டுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கறது என்னோட வாதம். ஒரு பிரதமர் அல்லது ஒரு நாட்டின் பிரச்சனையை வெளியில பேசலாமா அப்படின்றது இந்த விவாதத்தினுடைய மையப்பொருள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் உமர் அப்துல்லா, இன்றைக்கு அந்த காஷ்மீருடைய முதலமைச்சராக இருந்து பதவி விலகி இருக்கக்கூடியவர், மன்மோகன் சிங் ஆட்சியில வெளியுறவு இணையமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு சர்வதேச பிரச்சனை அப்படின்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்ற அமைப்புகள், ஐநா மாதிரியான அமைப்புகள்ல போய் இங்க வந்து
ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இன பாகுபாடு அப்படின்றதுல ஜாதிய தீண்டாமை எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியார் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் கேட்டப்ப அன்றைக்கு இந்திய அரசின் சார்பில் ஐநாவுக்கு சென்ற உமர் அப்துல்லா இல்லை, அதை அப்படி சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் இந்திய நிலையை விட்டு கொடுக்காம பேசுனதை பார்க்கிறோம். அது பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் சர்வதேச அரங்கில் போய் ஒரு நாட்டின் பிரச்சனை வெளியில சொன்னாலும் கூட அரசு என்பது உள்நாட்டுக்குள் அதை பேர்ச்சி கொள்ளலாம் அப்படின்னு போகிற ஒரு போக்கு தான் கடந்த காலத்துல பார்க்கிறோம். ஆனால் இப்போ வந்து இன்னமும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது மாதிரியே நரேந்திர மோடி பேசுறார். இன்னும் அந்த பிரச்சார மனநிலையிலிருந்து அவர் வரல அப்படின்ற ஒரு விமர்சனம், இந்த பேச்சு அந்த விமர்சனம் சரின்னு இந்த பேச்சு காட்டுதே. திருப்ப திருப்ப வந்து தேர்தல் பிரச்சார நேரத்தில் இருந்த மாதிரியே இருக்கிறாருன்னு பேசுறீங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இது செயல்பட வேண்டிய நேரம் இல்லையா பிரதமராக? இல்ல, தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் என்ன மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலையில் தான் இப்பவும் இருக்கணும். பிரதமர் ஆயிட்டோம்னு சொல்லி அதையெல்லாம் மறந்துடக்கூடாது. அந்த மனநிலையில் இருந்தா நல்லதுதான். சோ பிரதமரை பொறுத்தவரை மனநிலை என்பது சரி. ஆனா இன்னொரு அம்சம் இருக்கு. தேர்தல் நேரத்துல நீங்க கடுமையா உங்களுடைய அரசியல் எதிரிகளை விமர்சிப்பீங்க, தேர்தல் மேடைகள்ல சவால் விடுவீங்க, தேர்தல் மேடையில பதில் குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. ஆனால் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு, பிரதமராக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நீங்க யாரை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சீங்களோ, யாரை வீழ்த்துறதுக்கு நீங்க பிரச்சாரம் செஞ்சீங்களோ அவங்களுக்கும் நீங்க தான் தலைவர். அப்போ நீங்க அதே மனநிலையில இருக்க கூடாது இல்லையா அந்த சீட்டுக்கு உட்கார்ந்த பிறகு? மறுபடியும் புரிஞ்சுக்குங்க, தொலைநோக்கு பார்வையோடு பிரதமர் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கு பேசுகின்றவர்கள் அவர் ஏதோ 10 ஆண்டுகள் இங்கே பிரதமராக இருந்து கொண்டு எதுவுமே வளர்ச்சியே வராது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு ஊழல், லஞ்சம் இதையெல்லாம் ஒழிப்பதற்கான அந்த ஓட்டைகளை அடைக்கின்ற வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து கொஞ்சம் தாமதம் கூட ஏற்படலாம். அதுதான் பிரையாரிட்டி. சிபிசி அப்பாயின்ட் பண்ணிருக்கணும்ல, சிஐசி அப்பாயின்ட் பண்ணிருக்கணும்ல, லோக்பால் அமைச்சிருக்கணும். எல்லாம் நடக்கும், எங்கேயும் போயிடாது, எங்கேயும் போயிடாது. ஒரு வருஷம் நடக்கும். பாருங்க, நான் வழக்கறிஞர்கள் கூட, அரசு வழக்கறிஞர்கள் கூட இப்பதான் நியமிச்சாங்க. இப்பதான் எங்கேயும் தவறு நடந்துவிடக் கூடாது என்பதிலே பிரதமர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதனால கொஞ்சம் தாமதமாகும். அதாவது ஊழல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு 2 ஆண்டுகள் தாமதமானால் கூட தவறு கிடையாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில, உலகமயமாக்கல்ல நம்மை பற்றி மற்ற நாடுகள் நல்லபடியாக இனி இங்கே முதலீடு செய்யலாம், இதை இதுவரைக்கும் அப்படி இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிட தான் வேணும். நான் வந்து ஒரு ஏற்றுமதி தொழிலை செய்பவன், பல நாடுகளுக்கு செல்லக்கூடியவன். இந்த 6 மாத காலமாக நான் செல்லுகின்ற நாடுகளிலே இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமையை பார்க்கின்றேன், இன்றைக்கு வெளியான எக்ஸிம் பாலிசியுடைய புள்ளிவிவரங்களை எடுத்து பாருங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 3 மாதத்துல ஏற்றுமதி சரிந்து இருக்கிறது. நீங்க வந்து ஏற்றுமதி தொழில் இருக்கிறதுனா கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு ஓபன் பண்ண காலம் இருக்குல்ல. இது வந்து இன்றைக்கு இந்தியா வளர்ந்துருக்கு, இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கு, உலக அரங்குல நமக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஐநா சபையில போய் இவர் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்போது சொன்னார், IMFல போய் பேசும்போதும் சரி, ஐநாவில் பேசும்போதும் சரி, இந்தியாவின் பிரதிநிதி எல்லாம் முன்னாடி பேசினா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு இந்தியாவின் பிரதிநிதியா யார் போய் ஒரு அமைச்சர் பேசினாலும் மரியாதையோடு திரும்பி பார்க்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னார். இந்த நிலைமை அப்படின்றது வந்து 10 மாத காலத்துல நரேந்திர மோடி ஆட்சியில மட்டும் வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸ் ஆட்சிக்கு பங்கே இல்லைன்றீங்களா? அதாவது இது திரும்பி இருக்கின்றது அப்படிங்கறதா. இது வந்து 10 மாசத்துல எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுமதி குறைந்ததை பற்றி பேசவில்லை. இப்ப கூட நான் வந்து மத்திய அரசுல ஜவுளி தொழிலுக்கு இந்த ஏற்றுமதி கொள்கையிலே சரியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்பதை அங்கே வாதிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாட்டிலே கால் வைக்கும் பொழுது இந்தியன் என்று சொன்னால் அந்த மரியாதையை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது. இந்த மரியாதைக்கு யார் காரணம்? ஒரே ஒரு மனிதர், ஒரு கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், நம்முடைய பேச்சுக்கள், மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள். நீங்க வந்து அதாவது அவங்க காங்கிரஸ்ல சொல்லும் போது சொன்னாங்க மோடி அவர்கள் வெளிநாட்டிலேயே இருக்கிறார். நியாயமா? 10 மாசம் சேகர் அவர்கள் கேட்டார் அவர்கள் தலைவரை பற்றி. மோடி அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக செல்லவில்லை. எங்கேயாவது ஒரு வெளிநாட்டிற்கு ஓய்வெடுப்பதற்காக அவர் சென்றிருக்கிறாரா? அவர் காலையில் எழுந்திலிருந்து ராத்திரி வரைக்கும் இங்க டிவில பாத்துட்டே இருக்கும். பூட்டான் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி. பூட்டான், பிரேசில், நேபாள், ஜப்பான், USA, மியான்மர், ஆஸ்திரேலியா, ஃபிஜி, நேபாள், சிசெல்ஸ், மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, 16 நாடு. இன்னும் அதிகமான நாட்கள்ல மன்மோகன் சிங் பயணம் செய்திருக்கிறார். நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது பிரதமர்கள் போக மாட்டாங்க. அப்படி மன்மோகன் சிங் போன போது நாடாளுமன்றத்தை தவற விட்டு போறாருன்னு பிஜேபி நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
அப்ப நாடாளுமன்றத்தை பார்க்க தேவையில்லைங்களா? அப்படிலாம் இல்ல, நாடாளுமன்றத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை, இந்தியாவில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளை சென்று பேச முடியாது. சரி, வெளிநாட்டுக்கு சென்று என்ன பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்றது முக்கியம். அங்க என்ன நடக்கிறது, அது எப்படி என்ன பேசிட்டாங்கன்றது முக்கியம். என்னதான் சொல்றேன். சரி, மக்கள் நாம இவ்வளவு நேரம் விவாதிச்சிருக்கோம். உண்மையை பேசாம அங்க இருக்கவங்கள நம்ப வைக்க முடியாது. சரி சரி ஈஸ்வரன், நம்ம வந்து இவ்வளவு நேரம் விவாதிச்சிருக்கிறோம், மக்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். ஊழல் நாடு என்கிற கரையை நீக்குவோம் என்று வெளிநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியது ஏற்புடையதா, அரசியல் பேச்சா என்ற கேள்வியை நேர்கள் முன்னால் வைத்திருந்தோம். ஏற்புடையது என்று 25% பேரும், அரசியல் பேச்சு என 75% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஈஸ்வரன், ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்றவங்க 4 3 ஏன் அந்த எண்ணத்துக்கு மக்கள் வராங்க? அது ஒரு அரசியல். அதாவது இதுவும் ஒரு அரசியல், இதுவும் ஒரு அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. அதனால உங்களை ஏற்காத அரசியல் அதிகமா இருக்குன்னு பொருளா? எகைன் வந்து இதுல வந்து ஒரு பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் போல ஓட்டுகளை பெறுவதற்கு கேன்வாஸ் பண்றது போல அது நடக்குது. அதனால அதுவும் அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து ஏற்புடையதுன்னு 75% பேர் சொல்லியிருந்தா இந்த கருத்தை நீங்க சொல்றீங்களா? எப்படியா இருந்தாலும் சொல்லுங்க. பாருங்க, என்னுடைய கடைசி கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்க காமெடியோட முடிச்சிட்டீங்க. அதாவது பிரதமர் மோடியை பொறுத்தவரை இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாகத்தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று நினைக்கிறார். யார் என்ன பேசினாலும், எந்த குளறுபடிகள் செய்தாலும் அவருடைய வழியிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை இந்தியா சந்திக்கும். இல்ல, இந்த முடிவை பத்தி நான் சொல்றது பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது மோடி சப்போர்ட்டர்ஸ் தான். அவங்க கூட இந்த இதை வந்து முறியடிக்க முடியலங்கிறது எனக்கு தோணுது. கருத்துன்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்க மோடி வந்து இந்த பேச்சு மட்டும்தான், ஷோமேன் அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ அவங்க சப்போர்ட்டர்ஸே பல பேர் வந்து இப்போ வந்து பேச வர மாட்டேங்கிறாங்க. எஸ்பி சேகர்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கும். இருந்தாலும் கட்சிக்காரர் அதை ஆதரிக்கிறார். ஆனா என்னன்னா, இவர் ஷோ தான் பண்றாரு அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அதனால இது வந்து ஒரு அனதர் அரசியல், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுங்க தான் மக்கள் பார்த்திருக்காங்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு பொதுவாகவே ஒரு அறியாமை என்னன்னாக்க, ஒரு பவருக்கு வந்துட்டாக்க ஒரு மெஜிஷியன் ஆயிடணும் அப்படின்னா எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. மோடி என்ன சொல்லியிருக்கார், கரெக்டாக 4 வருஷத்தில் என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 4th இயர் கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கேட்கலாம். அது வரைக்கும் சிலரை பர்ஃபார்ம் பண்ண விடணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பேனா பிடிச்சி நல்லா எழுதுவாங்கிறது, எழுதும்போது எவ்வளோ மார்க் வரணும், அப்புறம் எழுதவே முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு எவ்வரிபடி அவரவர்களுக்கு என்று ஒரு பாதை உண்டு, அந்த குறிக்கோளை நோக்கி தான் போகிறார். 2020 இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும் ஆக வேண்டும் என்று சொன்னது அப்துல் கலாம் அவர்கள். அந்த இந்தியா இதே நரேந்திர மோடி தலைமையில் வல்லரசு ஆகும். 2020 அதற்கு பிறகும் இருக்கும். ஏன்னா நாங்க தான் ஆள போறோம். இல்ல, இது ரொம்ப ஜனநாயகம், மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் ஆள்றன்னு. அந்த அளவுக்கு பணிவு ஜனநாயகத்துல தேவைன்னு நான் நினைக்கிறேன். தன்னம்பிக்கை. ரெண்டாவது, இது என்னன்னா, நீங்க நான் சூப்பர்மேன், எனக்கு 56 இன்ச் செஸ்ட் இருக்குது, நான் அதிர்ஷ்டக்காரன், 100 நாளில் கருப்பு பணத்தை கொண்டு வந்து 15 லட்சம் உங்களுக்கு போடுவேன்னு நாங்க சொல்ல, அவர் தான் சொன்னார். மேஜிஷியன் சொன்னது அவர் தான், கொண்டு வந்தது அவர் தான். அது ஒரு போஸ்ட் பட்ட ஜனநாயகத்துல சர்வரோக நிவாரணியா எந்த தனி மனிதனும் இருந்திட முடியாது. அதுதான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து மோடி சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு விஜயசங்கர் சொன்னார். பல பேர் வந்து இன்னைக்கு அவருக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. இந்த 75% அவங்க இருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து அன்னைக்கு அப்படியே இருந்தாரு, இன்னைக்கு அப்படியே தான். அன்னைக்கு டீ கடைக்காரர் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கோட்டல்ல தங்கச்சரிகையில மோடின்னு எழுதி இருக்கு. இதுதான் என்னன்னா இஷ்யூ வந்து குறைஞ்சபட்சம் நீங்க வந்து அரசு மோடி பிரதமர் தான், எல்லாருக்கும் பிரதமர் தான். இன்னும் 4 வருஷம் இருக்கு. நாங்க கெஞ்சி உங்ககிட்ட கேட்டுக்கிறது, விவசாயிகள் எல்லாத்தையாவது புடுங்காதீங்க, நாங்க இருக்கிற வேலையாவது வச்சுக்கிறோம். பேசிக்கலாம். நில ஆர்ஜிதம் விவசாயிகளுடைய தற்கொலையே அதிகமா நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில். இல்ல, நீங்க அவங்க வாழவே கூடாதுங்கிறீங்களே, நிலமே சொல்றீங்களே. விவாதம் வந்து ஊழல் நாடுன்ற கோஷத்தை மாற்றுவோம், அந்த தோற்றத்தை மாற்றுவோம் சொல்றாரு. உண்மையிலேயே அந்த தோற்றம், அந்த எண்ணம், அந்த டேக் இந்தியா விட்டு போனுச்சுன்னா அது இந்தியால எல்லாரும், காங்கிரஸ்காரங்களும் பெருமைப்படலாம், பிஜேபியும் பெருமைப்படலாம், மக்கள் எல்லோரும் பெருமைப்படலாம். அப்படியான ஒரு நிலைமையை யார் உருவாக்குறாங்க, உருவாக்குறதுக்கான காலம் கனியுமான்றதை பார்க்கலாம். அரேனுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு